இந்த மாதிரி இன்னும் நிறைய அதிக குரல்கள் வரும். ஏன்னா திக்விஜய் சிங் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் தொண்டரா இருக்கிறவரு பிரதமரா வராரு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி சசி தரூர் பாஜக மாதிரி பிரதமர் மாதிரி நாட்டை ஒரு முன்னேற்றிய பிரதமர் இல்லைன்னு அவரு சொல்றாரு. அதே மாதிரி இன்னைக்கு பிரவீன் சக்கரவர்த்தி சொல்ல ஆரம்பித்திருக்கிறார். இதே மாதிரி ஏன்னா நடப்பது அவங்களாலே பொறுத்து கொள்ள முடியல. கூட்டணியா இருந்தா கூட 9.5 லட்சம் ரூபாய் கடன், 2 மடங்கு ஆயிருக்கு கடன். ஒருவர் தலையில, தமிழர்களின் ஒருவர் தலையில 1,27,000 ரூபாய் கடன். வட்டி மட்டுமே 65,000 கோடி தமிழ்நாட்டில இருந்து கட்டுறோம். அப்ப ஒருவர் தலைமையில 9,000 ரூபாய் வட்டி மட்டுமே. ஆக ஒரு குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு தமிழ்நாட்டுல. 1000 ரூபாய் கொடுத்துட்டு 5 லட்சம் கடனை தமிழ்நாடு மக்கள் மீது குடும்பம் மீது ஏற்றி வைத்திருக்கிறார். இதான் இவங்களோட சாதனை. அதனால இனிமே காங்கிரஸ்காரங்களே பொறுக்காம இன்னும் பலவற்றை சொல்ல ஆரம்பிப்பார்கள். 2026 போக போக நமக்கு தெரியும்.